தகப்பனுடைய சித்தத்தை நிறைவேற்ற நாம் எழும்புவோம். ஆமென். வெட்கப்படக்கூடாது. சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு மட்டும் வெட்கப்படக்கூடாது. இந்த பஸ் ஸ்டாண்டில் என்ன நிற்கும்? அப்புறம் லாரியா நிற்கும். பஸ் ஸ்டாண்டில் பஸ் நிற்கும். இந்த உதாரணத்தை நான் எங்கேயுமே சொல்லுவேன். சோத்துறான், பஸ் ஸ்டாண்டில் பஸ் நிற்குங்க. ஆமாம், பாருங்கள், பெரிய கண்டுபிடிப்பாக இருக்குது. அப்போது நம்ம போய் ஏறி உட்கார்ந்தோம்னா ஒருத்தன் பஸ்ஸுக்குள்ளே ஏறி வருவான். சோத்துறான், அவன் வந்து என்ன செய்வான்? சார், மேடம், பாருங்க 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 பாருங்க. வண்டி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நிற்கும். வண்டி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நிற்கும். என் கையில் நான் ஒரு தைலம் வச்சிருக்கேன். துளசி தைலம் ஒரிஜினல் மலை மூலிகளினால் தயாரிக்கப்பட்ட துளசி தைலம். உங்கள் கழுத்துவலி, வாய்வலி, வகுத்துவலி, மூச்சுவலி, முதுவலி எதுவாக இருந்தாலும் ஒரு சொட்டை எடுத்து அப்படியே நீங்கள் மோந்து பார்த்தீங்கன்னா அந்த செகண்டே உங்கள் கழுத்துவலி, முதுவலி, மூச்சுவலி இன்னும் போயிடும் சார். பாருங்க, என் கையில் ஒரு தெர்மாக்குள் வச்சிருக்கேன். 2 சொட்டை அந்த தெர்மாக்குள்ள ஊற்றினா அப்படியே கரைஞ்சி கீழே ஊற்றுற மாதிரி உங்கள் நெஞ்சு சளிக்கு கர்ச்சீப்பில் மூலையில் 2 சொட்டை எடுத்து மூக்கு வழியாக மோந்து விட்டீங்கன்னா உங்கள் நெஞ்சில் இருக்கிற சளியெல்லாம் கரைஞ்சி போக வழியாக வண்டியாக போய் சேர்ந்துரு சார். கடையில் வாங்கினா 20 ரூபா, கம்பெனி நிலமத்துக்காக 10 ரூபா. கடையில் வாங்கினா 20 ரூபா, கம்பெனி நிலமத்துக்காக 10 ரூபா. கடையில் வாங்கினா 20 ரூபா, கம்பெனி நிலமத்துக்காக 10 ரூபா. அக்கா வாங்கிக்கங்க, அண்ணன் வாங்கிக்கங்க, சார் வாங்கிக்கங்க. சார் வர சார் அப்படிமா பின்னாடி ஒரு ஆள் கேட்காது. ஆனால் சொல்லுவான், சார் வர சார் அப்படின்னா என்ன அர்த்தம்? பின்னாடி யாரோ கேட்குறாங்க போல, நம்ம வாங்கணுங்கிற ஒரு உற்சாகத்தை கொடுக்கறதுக்காக. அவன் என்ன கிறுக்கா? நம்மளை விட நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்கான். இல்லை சொல்லுங்கப்பா, என்ன இதை பார்த்துருக்கீங்களா இல்லையா? இன்னொருத்தன் வருவான். சோத்துறான், ஒரு பொம்பளை ஆள் மண்டையோடு வருவான். ஒரு பொம்பளை ஆள் பொம்மை மாதிரி இருக்கும், அதில் கொஞ்சம் முடியெல்லாம் இருக்கும். பார்த்துருக்கீங்களான்னு தெரில. நீங்கள் என்னமோ அலாஸ்காவிலேருந்து வந்த மாதிரி முடிக்கிறீங்க. அங்கேயும் விற்கிறாங்களா? அல்ல சொல்லுங்க அப்போ. வருவான், சார், மேடம், வண்டி 5 நிமிஷம் 10 நிமிஷம் நிற்கும். பாருங்க பாருங்க பாருங்க. ஒரே கிளிப் 9 டிசைன். ஒரே கிளிப் 9 டிசைன். கொண்டைக்கான டிசைன், கலர் கலரான வடிவங்களை வரும் பாருங்கள். இந்த இந்த கிளிப்பை இப்படி சொருவி அப்படி இழுத்தா ஆப்பிள் பழம் மாதிரி வருமா? அதே மாதிரி வரும். சோத்துறான், அந்த பக்கமா சொருவி இந்த பக்கமா இழுத்தா பிறைச்சந்திரன் மாதிரி வருமா? அதே மாதிரியே வரும். எல்லாரும் ஆச்சரியமா பார்த்துட்டே இருப்பாங்க. பாருங்க, ஒரே கிளிப் 9 டிசைன். ஒரே கிளிப் 9 டிசைன். கடையில் வாங்கினா 20 ரூபா, கம்பெனி நிலமத்துக்காக 10 ரூபா. கடையில் வாங்கினா 20 ரூபா. அக்கா வாங்கிக்கங்க, தங்கச்சி வாங்கிக்கங்க, அம்மா வாங்கிக்கங்க. நம்மளால ஒரு ஆளும் வாங்காது. ஏன்னா அவன் சொருகிற மாதிரி சொருவி இழுத்தா இருக்கிறது கீழே விழுந்துடும். ஏன்னா அத்தனை எக்ஸ்ட்ரா பிட்டிங். அது வேற விஷயம். எதுக்கு வம்பு? அல்ல சொல்லுங்க, என்ன விட்டுருங்க. அல்லேலூயா. ஹலோ, ஒரு கொண்டை கிளிப்பு விற்கிறவன், ஒரு துளசி தைலம் விற்கிறவன் பப்ளிக்ல ஜனங்களுக்கு முன்னாடி அதை பத்தி பேசுறதுக்கு அவன் வெக்கப்படுறதில்ல. அதென்ன ஐஎஸ் முத்திரை குத்தி இருக்கா? கூட 2 செட்டு சொட்டு உள்ள இழுத்தோம்னா ஆளு குளோஸ் ஆனாலே ஆயிரும். அந்த அவ்வளோ தைரியமா பப்ளிக்ல விற்கிறான். ஏன் நீங்களும் நானும் அதே பஸ்ஸுக்குள்ள ஏறி ஒரு ட்ராக்ஸோட, சார் வண்டி 5 நிமிஷம் 10 நிமிஷம் நிற்கும். பாருங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், கவனிங்க. என் கையில் ஒரு நோட்டீஸ் வச்சிருக்கேன். காசில் பணமில்லை இலவசம். அதில் இருக்கிறது 2 நிமிஷத்தில் சொல்கிறேன், கவனிங்க. ஆண்டவராகிய தேவன் வானத்தையும் பூமியும் உலகத்தையும் மண்ட சராசரங்களையும் படைச்சார். மனுஷனை உண்டாக்கினார். சமானம் உள்ளவனா, ஆரோக்கியம் உள்ளவனா, சந்தோஷம் உள்ளவனா, விடுதலையானவனா தான் இந்த பூமியில் படைச்சார். ஆனால் மனுஷன் பாவத்துக்கு இடம் கொடுத்து தேவனுக்கு விரோதமாக செஞ்சு அவன் தூரம் போனதுனால அவன் வாழ்க்கையில் சாவும், மரணம், வேதனையும், வியாதியும், துக்கமும், தொல்லையும் வந்துருச்சுங்க. பாருங்க, தேவன் அவன் அப்படியே விடுறதுக்கு மனசு இல்லாமல் தன்னுடைய சொந்த குமாரன் இயேசு கிறிஸ்துவ 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூமிக்கு அனுப்பி அவர் இந்த பூமியில் வந்து தன்னுடைய ஆயுசை, தன்னுடைய ஜீவனை கல்வாரி சிலுவையில் ஆணிகள் அடிக்கப்பட ஒப்பு கொடுத்து ரத்த சிந்தி மரிச்சு அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் மரணத்தை ஜெயித்து உயிரோடு இருந்து வந்துட்டார். இன்றைக்கு அவர் ஜீவனோடு இருக்கிறாருங்க. அந்த இயேசுவின் நாமத்தை விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு அவர் விடுதலை கொடுக்கிறார். சாபத்திலிருந்தா, மரணத்திலிருந்தா, வியாதியிலிருந்தா, எந்த நுகத்திலிருந்தோ இயேசு விடுதலை கொடுக்கிறார். ஏன் கேட்கிறீங்க? நான் கூட என் வாழ்க்கையில் அப்படி துக்கத்தோட தான் இருந்தேன். அந்த இயேசு கிட்ட போனனால, அவர் நம்பினதுனால இன்னைக்கு எனக்கு அற்புதம் செஞ்சிருக்கிறார். அந்த இயேசுவை பத்தி தான் இந்த நோட்டீஸ்ல எழுதியிருக்கு. காசு இல்ல, பணம் இல்ல, அண்ணன் வாங்கி படிங்க, அக்கா வாங்கி படிங்க, இயேசு ஏத்துக்கங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன் சொல்லக்கூடாது? காதுல விழுந்தா இருக்கீங்களா? இங்கதான் கைவிட்டுறல்ல சொல்லுவோம். உலகத்தில் எதுக்கோ மனுஷன் எழும்பி காரியங்களை செய்யறான். உன்னதரின் சுவிசேஷம் அண்ட சராசரங்களின் தன்வசமாய் ஈர்க்க தன் ஜீவனையே பணயம் வைத்த நேச தகப்பனின் வார்த்தைகளை சொல்வதற்கு ஏன் நம்ம வெட்கப்படணும்?